நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சரியா ஆஸ்கி அந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது கோடிங் மூலமாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா வந்து பிரிண்ட் ஆஃப் கொடுத்துக்கோங்க ஓகேவா. பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணு அப்படின்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷன் தெரியுங்களா உங்களுக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து சும்மா ஒரு நம்பர் கொடு ஓகேவா 12. ஸோ 12க்கு எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரியா. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இதில் வந்து பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து பைனரி வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட பைனரி வேல்யூ வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதோட 1100. ஸோ இதுதான் 12ஓட பைனரி வேல்யூ. ஸோ இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே லைன் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 12ஓட ஆக்டல் வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம ஸ்மால் ஓ போடணும் ஓகேவா. போட்டோம் அப்படின்னா அதோட ஆக்டல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 12ஓட ஆக்டல் வேல்யூ என்னது 14 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதே தான் திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்ம பார்ப்போம் ஓகேவா. அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் எக்ஸ் யூஸ் பண்ணணும். இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 12ஓட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து நமக்கு ஷோ ஆகும் சி சரியா. அதுதான் அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ இன்னொரு லைனில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் கொடுப்போம் ஓகேவா. என்ன வருதுன்னு பார்க்கலாமே. ஸோ கேபிட்டல் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான் வருது, ஆனால் கேபிட்டல் லெட்டரில் வருது சரியா. கவனிச்சிங்களா. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் ஓகேவா. ஸ்மால் எக்ஸும் போடலாம் கேபிட்டல் எக்ஸும் போடலாம். ஆனால் ஸ்மால் எக்ஸ் போட்டால் ஸ்மால் லெட்டரில் வரும், கேபிட்டல் எக்ஸ் போட்டால் கேபிட்டல் லெட்டரில் வரும் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ சரி. அப்போ பின்னா என்னது கண்டுபிடிக்க பைனரி கண்டுபிடிக்க, ஓனா என்ன கண்டுபிடிக்க முடியும் ஆக்டல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்னா என்ன பண்ணலாம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. அதே இது கேபிட்டல் எக்ஸ்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான், ஆனால் அப்பர் கேஸில் கிடைக்கும். இது வந்து லோவர் கேஸில் கிடைக்கும். பண்ணுறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளே இருக்கும் சரியா. சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னா மறந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹேஷ் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அதோட ப்ரிஃபிக்ஸும் சேர்ந்து அவுட்புட்டில் வரும் புரியுதா. இப்போ பைனரியோட ப்ரிஃபிக்ஸ் என்னது பி. ஸோ அந்த பி வந்து அதோட முன்னாடி வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வரும் ஓகேவா. ஸோ இப்போ ஆக்டல்லையும் போட்டு பார்ப்போமே. ஹேஷ் போடுவோம், ஸ்மால் எக்ஸ்லேயும் ஹேஷ் போடுவோம், கேபிட்டல் எக்ஸ்லேயும் ஒரு ஹேஷ் போட்டு பார்ப்போம். எல்லாத்துலேயுமே தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அதோட ப்ரிஃபிக்ஸும் ஒரு ஜீரோவும் ஆட் ஆகி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இதோட மெயின் திங் ஓகேவா. ப்ரிஃபிக்ஸோட நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும் சரியா. ப்ரிஃபிக்ஸோட நமக்கு வேணும்னா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு மெத்தட் இருக்குது ஓகேவா. அதை நான் சொல்லலை, ஸோ அதையும் சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சி போடணும் ஓகேவா. ஸ்மால் சி போட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட ஆஸ்கி வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ 12ஓட ஆஸ்கி வேல்யூ என்னது அப்படின்னா இங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் சரியா. அதான் வந்து அதோட ஆஸ்கி வேல்யூவாக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து 65 கொடுக்குறேன் சரியா. ஸோ 65 நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா ஏன்னு. ஸோ ஏங்கிறது ஆஸ்கி வேல்யூ ஓகேவா. இதுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எரர் வரும் சரியா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஹேஷ் சிம்பிள் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்க முடியாது. நமக்கு அது சப்போர்ட் பண்ணுறது எதில் மட்டும்தான் பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமலில் மட்டும்தான் அந்த ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதான் நான் இதை தனியாக சொன்னேன் ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஹேஷ் சிம்பிள் நாட் யூஸ்ட், ஹேஷ் சிம்பிள் நாட் யூஸ்ட் இன் ஃபைண்டிங் ஆஸ்கி வேல்யூ சரியா. ஆஸ்கி வேல்யூ. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த 23 இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நம்ம எத்தனை நம்பர் வேணால், அதாவது எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் நம்ம இதில் கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு தெரியும் ஸ்பேஸ் அலாகேட் பண்ணணும், ஒரு கோலன் வைக்கணும், ஒரு ஹேஷ் சிம்பிள் போடணும், பி போடணும். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பெரிய நம்பர் இருக்குல்ல, ஸோ அதோட பைனரி வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம இதுலேயுமே நம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ அதோட ஆக்டல் வேல்யூவுமே அது வந்து கரெக்டாக எடுத்து தரும். ஸோ இதில் ஹேஷு ஒரு ஓ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அதோட ஆக்டல் வேல்யூ வந்து கரெக்டாக எடுத்து தரும். நான் தந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜீரோவும் ஓவுங்கிறது ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஹேஷ் சிம்பிள் போடலை அப்படின்னா வராது. ஸோ போட்டோம் அப்படின்னா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹெக்ஸாடெசிமலுக்கு லோவர் கேஸ் அப்பர் கேஸ் போட்டுருங்க. ஓகேவா? இதில் நான் ஒன்று எஃப் ஸ்ட்ரிங்கில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ரிமைனிங் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் மாதிரி எடுத்து பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் கர்லி பிரேஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு கோலன் வச்சுட்டு ஹேஷ் சிம்பிள் ஒரு பி. ஸோ லெஃப்ட் சைடு இந்த கோலனுக்கு முன்னாடி நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ 23, 4, 5, 6 ஸோ இப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதோட பைனரி வேல்யூ வந்து எனக்கு இப்போ ஷோ ஆகணும். ஸோ எங்கே ஷோ ஆகிருக்கு? ஸோ என்ன ஷோ ஆகிருக்கா? ஸோ இதுதான் இதோட பைனரி வேல்யூ. இதை எஃப் ஸ்ட்ரிங்கில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிப்பிள் வேல்யூஸ்க்கு ஒவ்வொன்றா இப்படி செட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? எக்ஸசைஸாக எடுத்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ என்னெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னா பைனரி வேல்யூ பார்க்கணுன்னா பி யூஸ் பண்ணணும், ஆக்டல் வேல்யூ பார்க்கணுன்னா ஓ யூஸ் பண்ணணும், ஹெக்ஸாடெசிமல்னா ஸ்மால் எக்ஸ் யூஸ் பண்ணால் லோவர் கேஸில் வரும், அதே இது அப்பர் கேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்பர் கேஸ்லேயே நமக்கு வந்து ரிட்டன் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து எஃப் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம எவ்வளோ நாளும் இப்படி கர்லி பிரேஸ் போட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். சரியா? எத்தனை வேல்யூஸ்க்கு வேணாலும் அட் அ டைமில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், அதே மாதிரி ஆஸ்கி வேல்யூஸ். ஆஸ்கி வேல்யூஸ்னால் என்னென்னா 65க்கு ஏ, ஸோ 66க்கு வேறு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்து அது வந்து கீவேர்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஆஸ்கி வேல்யூனா அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஆஸ்கி வேல்யூவில் நம்ம ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் எஃப் ஸ்ட்ரிங்கில் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்பர் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.